சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா ஹல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் கர்த்தருடைய செய்தியை தியானிக்க போகிறோம். நேரம் அதிகமாக இல்லை. வாசிங்கள். கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தையை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம். நான் வாசித்த வேத பகுதியிலே ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை எடுத்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை சத்தமா ஒருத்தர் வாசிங்க. தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களை நடத்துவீராக. இந்த ஈஸ்டர் நாளிலே எங்களுக்கு கொடுக்கிற செய்தி எங்கள் கண்கள் திறக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தின் சத்தத்தை நாங்கள் கேட்டு அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பூட்டிய அறைக்குள் உயிர்த்தெழுந்த இயேசு. பூட்டிய அறைக்குள் உயிர்த்தெழுந்த இயேசு, இதுதான் செய்தி தலைப்பு. வாரத்தின் முதல் நாள், நமக்கு முதல் நாள் சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை, அவர்களுக்கு முதல் நாள் சனிக்கிழமை. வெரி குட், அதை மறந்துடக்கூடாது. ஸோ வாரத்தின் முதல் நாள் நம்முடைய கணக்கில் எடுத்துக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. அன்றைய தினம் காலையில் உயிர்த்தெழுந்து மரியாதைக்கு காட்சி கொடுத்து விட்டு எல்லாம் செஞ்சிட்டாரு. எல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆன உடனே யாரை தேடி போறாரு? உயிரை கொடுத்து தெரிந்து கொண்ட சீசர்ல எங்கடா இருக்காங்க பார்த்தா வரவே இல்லை. கடைசியா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தாரு, வரல. எங்க இருக்காங்க தேடி பார்க்கும் பொழுது அவர்கள் பூட்டிய அறைக்குள்ளே பயந்து கொண்டு, வேதம் போட்டிருக்குது யூதர்களுக்கு பயந்து. இந்த யூதர்கள் தான் இயேசுவை அடிச்சு கொலை செஞ்சது. எங்க கதவை திறந்து வெளியே வந்தா நம்மளையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி கதவை பூட்டி கொண்டு 11 பேர் உள்ள கிடக்கிறாங்க. பூட்டிய அறைக்குள்ளே பயந்த நிலைமையில இருந்த சீசர்களை சந்திக்க என் ஆண்டவர் பூட்டி அறைக்குள்ள உள்ள பிரவேசித்தார். உள்ள பிரவேசித்தார். கதவை திறந்தாங்களா திறக்கலையா? கதவை திறந்தாங்களா? திறக்கல. ஏசப்பா வந்து கதவை தட்டியிருப்பார் நினைக்கீங்களா? நல்லா சொல்லுங்க. தட்டியிருக்காரா தட்டலையா? நல்லா சொல்லு. தட்டலையா? அப்படியா? அப்படின்னு அங்கே போடலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கதவை தட்டியிருப்பார். என் ஆண்டவர் ஜென்டில்மேன். வெளிப்படுத்துகிற 3:20 பார்க்கிற இதை வாசப்படி நின்று கதவை என்ன செய்கிறேன், அதான் அவருடைய பாலிசி. சரிங்களா? வலுக்கட்டாயம் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், உள்ள அப்பா வரமாட்டார். ரைட். ஆண்டவர் கதவை தட்டியிருப்பார். இப்படி தட்டியிருப்பார். இவங்க கதவை திறக்கலை. இவங்க கதவை ஏன் திறக்கல? தட்டுறது யூதர்கள் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. காவலாளிங்க வந்துட்டாங்க, நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க சொல்லி என்ன செஞ்சாங்க, உள்ள நினைச்சிருக்காங்க. அதை தான் தட்டி தட்டி பார்த்துருக்கிறாரு, கதவை திறக்கல. ஐய, இவங்க எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. நம்மளும் தூங்கும் போது சில நேரங்களில் கதவை திறக்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? ஏதோ சவுண்டு கேட்கும், கதவை ஆடுற மாதிரி சவுண்டு கேட்கும், சல கொழு சவுண்டு கேட்கும். எனக்கே கதை வந்து பார்த்துருக்கீங்க? கொழு சவுண்டு கேட்டவுடனே இழுத்து பெட்ஷீட் எடுத்து மூட தான் செஞ்சுருப்போம். இருக்க கண்ணை மூடி இருப்போம். ஏதாவது சவுண்டு கேட்குது. சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் ஹாலில் படுத்துருக்கீங்க, கிச்சனில் ஒரு பாத்திரம் ஊரில் சவுண்டு கேட்குது, உடனே எஞ்சி போய் பார்ப்பீங்க. போவீங்களா? உங்களுடைய பாதுகாக்க போவீங்க. நம்ம பொருளை பூனதை திங்குதா எதை திங்குத முக்காசி பேர் எந்திரிச்சு போக மாட்டாங்க. பாத்திரம் உருண்டா என்ன, வீடே இடிஞ்சு விழுந்தா என்ன, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் உள்ள இருப்பாங்க நிறைய பேர். அதே பயத்தில் தான் சீசரில் இருந்திருக்காங்க. தட்டி தட்டி பார்த்தாரு, திறக்கலை. உடனே கதவை உடைக்கலை. கதவை உடைக்காம உள்ள வந்துட்டார் ஆண்டவர். ஆமாம் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு ஆவியிலே இருந்தவர், உயிரோடு எழுந்தவர். அவர் ஆவியிலே இங்கே வரவில்லை. அவர் வந்த விதம் எப்படி?
உள்ள வந்த இயேசுட்ட என்ன லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். உடனே அவங்க பயப்படுறாங்க. 39 பாருங்க. நான் தான் என்று அறியும்படி, நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு மாம்சம் இருந்துச்சா? கவனிங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சரீரம் இருந்துச்சா? உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு எலும்பு இருந்துச்சா? உயிர்த்தெழுந்த இயேசுக்கு மாம்சமும் எலும்பு நம்மை போல இருந்துச்சா? இருந்துச்சு. பேய் பிசாசு மாதிரி இயேசு சுத்தல. இயேசுநாதர் என்னைக்கு யாரையும் பயமுறுத்துறவர் கிடையாது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மற்ற தெய்வங்கள் பேர் சொல்றதா மற்ற இதெல்லாம் ஜனங்களை பயமுறுத்திட்டு இருக்கோம். பயத்துல கும்பிடுறாங்க நிறைய பேர். இயேசுநாதரை பார்த்து பயந்தாங்க. பயந்தோ எதுக்கு பயப்படுறீங்க? 3 வருஷம் என் கூட இருந்தீங்களா? அதே ஆண்டவர் தான் நானு. இங்க பாரு, என் சரீரத்தை பாரு, இங்க பாரு, காலை பாரு. ஒரு ஆவிக்கு கால் இருக்குமா? இருக்காது. அப்ப எனக்கு இருக்குல்ல. ஒரு ஆவிக்கு கை இருக்குமா? இருக்காதுல்ல. அப்ப எனக்கு இருக்குல்ல. ஒரு ஆவிக்கு எலும்பு இருக்குமா? இருக்காதுல்ல. அப்ப எனக்கு இருக்குல்ல. எனக்கு மாம்சம் இருக்குது, எல்லாம் இருக்குதுல்லப்பா. நான் மனுஷன் தான்ப்பா. உயிர் தந்த வல்லமையோடு நான் வந்திருக்கிறேன். அதே இயேசு தான் வந்திருக்கிறேன். இருந்த ஒரு காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலைக்கு ஏற்றபடி இயேசு மாறுறவர் கிடையாது. செத்ததுக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தாரு, செத்ததுக்கு அப்புறம் அப்படி மாறிடுவாரு. உயிர் தெழுந்த வேற மாதிரி மாறிடுவாரு. இயேசுனர் அவ்வப்போது மாறுகிற தெய்வம் கிடையாது. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அதே போல அவர் சொல் தவறாதவர், அவர் மாறாத கர்த்தர். ஒரு முறை உங்களை சந்திச்சுட்டா சாகிற வரைக்கும் அப்படித்தான் உங்களுக்கு தென்படுவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. நீங்க வழி விலகி போனாலும், என்ன நீங்க பின்மாற்றம் அடைஞ்சு போனாலும், ஒரு முறை உங்களை இரக்கத்தோடு சந்தித்த கர்த்தர் அதே இரக்கத்தோடு தான் அங்க நிற்கிறார். நீங்க திரும்பி மனம் திரும்பினா மறுபடியும் அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு போட்டி அறைக்குள்ள உள்ளே வருகிறார். வந்து எங்க வந்து நிக்கிறாரா? ஓரத்துல நிக்கல. எங்க நின்னாரா? நடுவில். சொல்லுங்க, நடுவில். உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது பல விதத்தில் காட்சி கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28:9 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28:9 வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே அவர்கள் அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, போதும் எதிர்பட்டு, நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு தம்மை வெளிப்படுத்தின நிலைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். மரியாளுக்கு வரும் பொழுது எப்படி வந்தாரா? இன் ஃப்ரண்ட், நேரா வந்து நிற்கிறார். எங்க வந்து நிற்கிறாரு? நேரா வந்து அந்த சில ஸ்திரீகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி மேலே நிற்கல, நடுவில் நிற்கல, நேரா வந்து அங்கே நிற்கிறார். நேருக்கு நேரு சில டிஸ்டன்ஸில் அவங்கள பார்க்குறாங்க. இயேசுவை பக்கத்தில் இயேசு வரல. ஏன்னா வந்தால் யாரா தொற்றுவாங்கல்ல. எந்த ஸ்திரியாவது உற்சாகத்தில் என்ன செஞ்சிருவாங்க? தொற்றுவாங்க சொல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நேரே நிற்கிறார். முதல் இன் ஃப்ரண்ட். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 15 வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்களோட போதும் வித் ஹிம், அவர்களோட கூட. இப்ப எதுக்கு நிக்கல? கவனிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எதிரே நிற்கவில்லை, பக்கத்துல கூட நிற்கிறார். அல்லேலூயா. இயேசு இருந்த நிலைகளை நான் சொல்ல விரும்புறேன். அப்படியே உங்களுக்கு ஒரு செய்தியை கத்த தருவார். முன்னாடி வந்தாரு, இங்க எம்மாவூர் சீசர் பக்கத்துல வந்து நிற்கிறார். யோவான் 20:14 வாசிங்க. இவைகளை சொல்லி அந்த வார்த்தை வாசிக்கல பாருங்க. பின்னாக திரும்பி இயேசு நிக்கிறதை கண்டாள். இப்ப எங்க நின்னா இயேசு எங்க நிக்கிறாரு? பின்னாடி.
அந்த ஸ்திரீகளுக்கு எங்க நின்னாரு? நேரே. எம்மா ஒரு பக்கத்து சீசர் பக்கத்துல நின்னார். இப்ப மகதலேனா மரியாளுக்கு பின்னாடி நிற்கிறார். அடுத்து நம்ம வாசித்தோமே யோவான் 20:19 நடுவில். ஆமென் சொல்லுங்க. நடுவில் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய ஜனத்தை சந்திக்கும் பொழுது அவர்கள் இருந்த கோணத்திலே அவர்களை அவர் சந்தித்தார். எதிர்பட்டு ஓடுறாங்க. இவங்க பின்னாடி திரும்பி ஓடல. இவங்க பக்கத்தில் நின்னா கூட இயேசுவை பார்த்துருக்க மாட்டாங்க, பின்னாடி இருந்தா கூட இயேசுவை பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க நேரே ஓடுறதுனால, இவங்க ஓடுற பாதை நேராக இருந்ததுனாலே இயேசு நேரே வந்து நின்றார். ஆமென் சொல்லுங்க. எம்மாவோ சீசர்கள் நேரே போகல, பக்கத்தில் சைடில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே போறாங்க. எப்போ உனக்கு ஒன்று தெரியுமா, குசு 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 குசுன்னு பேசிட்டு போறாங்க. இவங்க ஓடல, இவங்க குசு குசுன்னு பேசிட்டே போறாங்க. அதனால ஏசப்பா நேரா வந்தா பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படியே பயந்துட்டே பேசிட்டு போறதுனால இவங்களுக்கு பக்கத்தில் வந்தா தான் தம்மை அவர்களை பார்க்க முடியும் என்பதனாலே அவங்க பக்கத்தில் அவர்களோட கூட நின்றார். அல்லேலூயா. பின்னாடி மரியாளுக்கு பின்னாடி ஏன் நின்னார்? கொஞ்சம் விளாண்டார். நம்ம நேசிக்கிற கொஞ்சம் விளாண்டு பார்ப்பார். முன்னாடி நிற்கலாம், நின்னா பார்த்துக்கலாம். பின்னாடி நின்று இவள் தன்னை புரிந்து கொண்டிருக்கிறாளா, தன் சத்தத்தை இவள் புரிந்து கொண்டிருக்கிறாளா, உண்மையாகவே இவள் என்னை நேசிக்கிறாளா என்று சொல்லி கர்த்தர் கொஞ்சம் சோதித்து பார்த்தார். பின்னாடி நிற்கிறார். சீசர்களுக்கு நடுவில் ஏன் வந்து நின்றார்? எதிர்பட்டு வரல, பக்கத்தில் வரல, பின்னாடி நிற்கல, அவங்க நடுவிலே வந்து நின்றார். ஏன் வந்து நின்றார்? அதை நான் சொல்றேன். கவனிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு, நீங்க எந்த சூழ்நிலையில் பிரச்சனை சந்திக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலே அந்த இடத்திலே இயேசு வந்து நிற்கிறார். சத்தம் அல்லையில சொல்லுங்க பாப்போம். என் பிரச்சனையில யாருமே இல்லை பாச, நான் மட்டும் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் நீங்கள் உயிர்த்தெழுந்த தேவத்தோடு பழகவில்லை. பிறந்ததுலேருந்து நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் தான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் தான் சொல்றான். இயேசு சொல்ற, ஏப்பா நான் இல்லையா? இன்னும் உன் கண்ணுக்கு என்ன தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆண்டவரோடு நீங்க பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்க பக்கத்துல வந்து அவர் நிற்கிறத தெரியும். இல்ல உங்க முன்னாடி நிற்பார், இல்ல உங்களுக்கு பின்னாடி நின்று உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருப்பா, இல்ல உங்க நடுவில் இருந்து உங்களை சூழ வேலி எடுத்து கொண்டு இருப்பா. நீங்க எந்த சூழ்நிலை கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எந்த நிலைமையில வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த கால வேளையிலே உங்களை நோக்கி தெய்வம் ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ கண்ணீர் வடிக்கிற அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையிலே நான் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூட்டி அறைக்குள்ள அவர் வந்தார். ஆவியோடு வரல. ஆவியோடு வந்திருந்தா ஒருவேளை ஆவின்னு சொல்லியிருக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இயற்கை தானே. ஆவி எங்க வேணாலும் போகும், கதவை திறக்க அவசியம் இல்லை. ஆவி எங்க வேணாலும் போகும், கதவை திறக்க அவசியம் இல்லை. பூட்டி அறைக்குள்ள வந்தால் என்ன விசேஷம் உயிர்த்தெழுந்த ஆண்டோட்ட அப்படின்னா, கவனிங்க, மாம்சமும் எலும்பும் இருக்கிற ஒரு மனிதன் கதவை திறக்காம உள்ள வர முடியாது. அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு சக்தி உடைய மனிதனாக இருந்தாலும், கதவை உடைச்சாத்தான் உள்ள வரணும், இல்லை கதவை திறந்தாத்தான் உள்ள வர முடியும். இவர் கதவை உடைக்கல, கதவு இவர் யாருக்கு திறக்கல, கதவு பூட்டியபடியே இருக்குது, கதவு புரோக்கன் ஆகல, அப்படியே இருக்குது. ஆனாலும் மாம்சமும் சதையும் இரத்தமும் எலும்பும் உள்ள இயேசு கிறிஸ்து உள்ள வந்து நிற்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற இரண்டாவது செய்தி, எல்லாரும் செய்வதை போல உன் வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன், அதை எனக்கு விருப்பமே கிடையாது. யாரு செய்ய முடியாததை, எவரும் தர முடியாததை, எவரும் காண்பிக்க முடியாததை நான் உனக்கு செய்து காண்பிப்பேன் என்று உயிர்த்தெழுந்த தெய்வம் நம்ம இடத்துல சொல்லுகிறார். எல்லாருக்கும் நடப்பது போல உனக்கு நடக்காது, எல்லாருக்கும் வருவது போல உனக்கு வராது, எல்லாருக்கும் பாதை திறப்பது போல உனக்கு திறக்காது. என்னுடைய வழிகள் எப்பொழுதுமே வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அந்த வழி எப்பொழுதும் உயர்ந்த நிலைமையில இருக்கும். ஆமே. இப்படித்தான் எனக்கு அற்புதம் நடக்கும், எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இப்படித்தான் எனக்கு காரியம் நடக்கணும், இப்படித்தான் எனக்கு செயல் நடக்கணும். அதை தூக்கி எறிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, எவரும் செய்ய முடியாததையும் யாரும் தர முடியாததையும் தருவதற்கும் செய்வதற்கும் அதிகாரம் உடையவர் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து.
முழுவதும் போராடுறாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு திறமை இருக்குது. கவனிங்க, மீன் பிடிக்க திறமை இருக்குது. மீன் பிடிப்பவர்கள் எப்பொழுதும் இரவில் தான் போய் மீன் பிடிப்பார்கள். ஏன் ஏன் ராத்திரி போறாங்க மீன் பிடிக்கிறவங்க? சொல்லியா ராஜா, சொல்லியா, எதுக்கு ராத்திரி போறாங்க மீன் பிடிக்க? ராத்திரி தான். ராத்திரி வெளிச்சம் இருக்காது. மேலே தெரிகிற சில நிலா வெளிச்சத்தை பார்ப்பதற்காக மீன்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க வரும், சுவாசிக்க வரும். பகலிலே சூரிய வெளிச்ச கடல்ல இருக்கும். அந்த வெளிச்சம் உள்ள இருப்பதனாலே அவர்களுக்கு தேவையான எல்லா சுவாசம் அங்கே வந்துடும். ஆனால் இரவில் எல்லாம் இருட்டாயிரும். இருட்டான உடனே மேலே இருக்கிற நிலா வெளிச்சம், அங்கே இருக்கிற கலங்கிற விளக்கத்தின் வெளிச்சம், அந்த கடலில் அங்கங்கே வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்துக்கு நேராக எல்லா மீன்கள் மேலே வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும். சுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் இவங்க வலையை போடுவாங்க, கும்பல் கும்பலாக மீனை பிடிப்பாங்க. இதுதான் டெக்னிக். இதுக்கு மாறா என்னைக்கா நடந்திருக்கா சொல்லுங்க? மீன் பிடிக்கிறது என்னைக்கா கேளுங்க. பகலில் போய் மீன் பிடிக்க சொன்னா பைத்தியக்காரனாயா? பகலில் போட்டை அங்கே நிப்பாட்டிட்டு வீட்டில் போய் நல்லா தூங்குவாங்க. ராத்திரி ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திச்சு வருவாங்க, போட்டை கிளப்புவாங்க, நைட்டு போவாங்க, முழுது உள்ளே இருப்பாங்க, பிடிச்சிட்டு காலையில் அதிகாலையில் வருவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. அன்றைக்கும் அப்படித்தான் நடந்தது. 21 அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள், சத்தமா சொல்லுங்க, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒண்ணுமே கிடைக்கல. அவ்வளோ டெக்னிக் வேஸ்டா போச்சு. முழுவதும் போட்டை ஓட்டி வேஸ்டா போச்சு. முழுவதும் மெத்தடை யூஸ் பண்ணி வேஸ்டா போச்சு. இப்போ சோர்வடைந்து, கவனிங்க, பிளானெல்லாம் வேஸ்டா போய் சோர்வடைஞ்சு தோல்வியில் வர்றாங்க. தோல்வியடைந்த நபரை இயேசு கிறிஸ்து கரையிலே சந்திக்கிறார். விடியற் காலமான பொழுது வசனம் பார்க்கிறோம். விடியற் காலமான போது உயிர்த்தெழுந்த இயேசு கரையில வந்து நிற்கிறார். யாருக்காக வந்து நிற்கிறார்? தோல்வி அடைந்து ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் நான் நினைச்சபடி ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சோர்ந்து போய் வந்து கரையில் ஒதுங்கி நிற்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நபர்களை சந்திப்பதற்காக உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே வந்து நிற்கிறார். இந்த கால வெளியிலும் அப்படிப்பட்ட தெய்வம் தான் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். எல்லா தந்திரத்தை யூஸ் பண்ணி, எல்லா பிளானையும் யூஸ் பண்ணி, எல்லா மனிதனையும் பார்த்து, எல்லா திட்டத்தையும் வகுத்து பார்த்தோம். 1 இன்ச்சு கூட அந்த நிகழ்ச்சி நடக்கல. 1 இன்ச்சு கூட காரியம் நடக்கல. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். என் பிளானெல்லாம் கொலாப்ஸ் ஆகி, என் பணமெல்லாம் விரயமாகி, என் திட்டமெல்லாம் வேஸ்ட் ஆகி நான் தேவ சமூகத்தில் ஒதுங்கி வந்து நிற்கிறேன்னு சொல்லி நிற்கிற தேவனுடைய பிள்ளையே யாரோட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் வேற யாரையும் பார்ப்பதற்கு முன்பதாக முதல்ல அப்படிப்பட்ட தோல்வியடைந்த நபர்களை சந்திக்க விரும்புகிறார். சீசர்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். வந்து கேட்குறார், ஏதாவது இருக்காப்பா? இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. இவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஒன்றுமில்லையாப்பா, சரி வாங்க வீட்டுக்கு போவோம். தோல்வியிலே நம்ம நடத்துகிறவர் கிடையாது இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க? பரிதாபப்படும். அப்படியாப்பா ஒன்றும் நடக்கலையா, சரி வா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி காலம் தாழ்த்துவார்கள். என் தெய்வம் தோல்வியில் இருந்து தேவனை சந்திக்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு வெற்றியின் பாதையில் தான் நீங்க போவீங்க. அல்லேலூயா. நீங்க இருக்கிற நிலைமையில உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்த்தா உங்களுடைய அடுத்த அடி வெற்றியாக தான் இருக்கும். இயேசு சந்தித்தார். 6வது வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு, சத்தமா வாசிங்க, இழுக்க மாட்டாத மீன் கிடைச்சிச்சா? எப்பா, இது வழக்கத்துக்கு மாறானதா இல்ல வழக்கமா நடக்கிறதா? காலையில இவ்வளோ மீன், இழுக்கவே முடியாத அளவுக்கு மீன் வருதுன்னா இது யாரால செய்ய முடியுது? இயேசுன்னு சொல்லிடக்கூடாது. என்ன இயேசு? சத்தமா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவால மட்டும்தான் வழக்கத்துக்கு மாறான மிராக்கிள், அற்புதத்தை செய்ய முடியும். எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இப்ப ஒண்ணுமே இல்லை, மறுபடியும் ஜீரோல வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன் அப்படி தோல்வியில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு முறை இயேசுவை சந்தித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு முன்னாடி மண்டியிட்டு
இந்த தோல்வியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், ஒரு ஜெயத்தை தாரும் என்று ஒரு முறை சந்தித்து பாருங்கள். உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மகளே, வழக்கத்துக்கு மாறான ஒரு மிராக்கள் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக திறந்த கரமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. சிலரோட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ தோல்வி அடைந்த நாட்கள் எல்லாம் போதும். இந்த ஏப்ரல் 5ஆம் தேதியோடு உன்னுடையதான இயலாமை மாறுவதாக, உன்னுடைய குறைகள் மாறுவதாக, உன்னுடைய தோல்வியின் அனுபவங்கள் மாறுவதாக. உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. நீ கூனி குறுகி போன நாட்கள் எல்லாம் போய் இப்பொழுது இழுக்க மாட்டாத நிலைமையில இருந்த ஒரு அதிசயத்தை உனக்கு நான் செய்வேன். எத்தனை மீன் கிடைச்சிச்சாங்க? எத்தனை வாசிங்க, எத்தனை மீன் கிடைச்சிச்சா? 16 வசனமா 11 பாருங்க. சீமோன் பேதுரு படக்குன்னு எடுத்து கடக்குன்னு வாசிங்க சிஸ்டர். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் 153 பெரிய மீன் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். ஏன் அவ்வளவு மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். அவ்வளவு மீன்கள் இருந்தும் வலை கிளியல. வலை அப்ப என்ன அர்த்தம்? இன்னொரு வார்த்தை என்ன, உள்ளான அர்த்தம் என்ன தெரியுமா? கவனிங்க. 153 மீன் இருந்துச்சுன்னா வலை கிழிஞ்சிருக்கணும். கண்டிப்பா வலை என்ன செஞ்சிருக்கணும்? கிழிஞ்சிருக்கணும். இதுதான் இயற்கை. எந்த யூதன் வலையும் இப்படி நிற்காது. எந்த யூதனுடைய வலையும் 153 வலை பெரிய மீன் அங்கே மாட்டி இருந்துச்சுன்னா அந்த வலை எடுக்கும் போதே சரசனை கிழிஞ்சு பாதி கீழே போய் ஒரு 2 கொஞ்சம் தான் கையில் வந்திருக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மாறான ஒரு செயல். அவ்வளோ கிளியிற வலையாக இருந்தாலும், அவ்வளோ கிளியத்தக்கதாக மீன்கள் இருந்தாலும் நீ இழுக்கும் போது அது கிளியாதுப்பா. ஏன்னா உன் பக்கத்தில் நிற்கிறது உயிர்த்தெழுந்த தெய்வம். அல்லேலூயா. எல்லாரும் அந்த காரியத்தை மூவ் பண்ணுவாங்க, தோல்வி அடைவார்கள். எல்லாரும் அந்த காரியத்தை மூவ் பண்ணுவாங்க, அழுகையோடு முடிப்பார்கள். எல்லாரும் அந்த காரியத்தை மூவ் பண்ணுவாங்க, அவர்களுக்கு ஒன்றுமே வாய்க்காது. ஆனால் நீங்க போய் அந்த காரியத்தை நிற்கும் பொழுது வலை கிளியாது. இல்லைன்னு மனுஷங்க சொல்ல மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக கிளியாத ஒரு வலையை கர்த்தர் தருவா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட யோபின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பார்த்தேன்னு தெரியும். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார். He does great things beyond our understanding. Beyond our understanding. நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். பெரிய பெரிய மகான்கள் மரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்த கூட எந்திக்கல. ஒரு பரிசுத்தவர் கூட எந்திக்கல. ஒரு மகன்கள் கூட யாருமே எந்திக்கல. அப்படி யாராவது இருக்காங்க பூமியில? உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் 6000 வருஷம் ஆகுது உலகம் தோன்றி. 6000 வருஷம் வரைக்கும் மரித்த எத்தனையோ பேர் சொல்றாங்க. எத்தனையோ மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க மரிச்சாங்க, இவங்க மரிச்சாங்க, அவங்க செத்தாங்க, இவங்க செத்தாங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள் செத்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதன் கூட உயிரோட எழும்பல. ஒரு கல்லறை கூட திறந்திருக்கல. எல்லா கல்லறையும் மூடி இருக்குது. இயேசுநாதர் கல்லறை மட்டும்தான் மூடப்படாமல் திறந்திருக்கிறது. அதன் அர்த்தம் என்னென்றால், எவரும் செய்ய முடியாததை என்னாலே செய்ய முடியும். அந்த வியாதியில எல்லாருக்கும் மரணம் வரும். ஆனா இயேசுட்ட வந்துட்டீங்கன்னா அந்த வியாதியில உங்களுக்கு மரணம் வராது. சோத்திரம். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர் இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டி அறைக்குள் வந்ததுக்கு காரணம் என்ன? இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயத்தை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க கொஞ்சம் விசுவாசிச்சீங்கன்னா போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே அதிசயத்தை சொல்லுங்க, வாயதான் சொல்லுங்க, செய்கிறார். கொஞ்சம் அதை விசுவாசிங்க, கொஞ்சம் அதை ப்ரொக்ளைம் பண்ணுங்க, கொஞ்சம் நம்புங்க. அப்படி தெய்வத்தை பாருங்க. பிச்சைக்கார மாதிரி இயேசுட கேட்கக்கூடாது. எதையாவது தாங்க ஏசப்பா, எதையாவது தாங்க ஏசப்பா, சும்மா எனக்கு சோறு கொடுத்தா போதும், வெந்த கஞ்சியை சாப்பிட்டு சீக்கிரம் பரலோகம் வந்து சேரேன். அப்படி வாழ்வதற்காக இயேசுநாதர் உயிரோடு எழும்பவில்லை. இந்த உலகத்தில் மற்ற தெய்வத்துக்கும் இவருக்கு இருக்கிற வித்தியாசத்தை உங்க மூலமாக தான் கர்த்தர் நிரூபித்து காட்ட விரும்புகிறார். நிச்சயம் நிரூபிப்பா. உனக்கு மட்டும் எப்படி நடக்குது? உனக்கு மட்டும் எப்படி வருது? நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். நிறைய அதிசயங்கள் என்னால் சொல்ல முடியும். நிறைய காரியங்கள் நிறைய கேள்விப்பட்ட டைம் இல்லை.
நிறைய பேர் மிராக்கிள் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து காண்பித்திருக்கிறார். உனக்கு மட்டும் எப்படி நடக்குது இது? அவங்களோட கர்த்தர் இருந்ததுனால தான் அது நடக்குது. வெறும் கர்த்தர் கிடையாது, உயிர் தெழுந்த தெய்வம். அந்த தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறா, நிச்சயம் கர்த்தர் நடத்துவா. நடுவில் ஏன் வந்தார்? முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 36 வசனம் வாசிங்க. 24:36 இயேசு ஏன் நடுவில் வந்தார்? 24:36 லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 36 வசனத்தை வாசித்து பார்த்து தெரியும். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். போதும். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். எவைகளை குறித்து? 35 பார்க்கிறோம். வழியிலே நடந்ததையும் அவர்கள் அப்பம் பிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்ட விதத்தையும் சொன்னார்கள். சீசர்கள் உடனே நடந்த காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்காங்க, நடத்தின தெய்வத்தை மறந்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா? நடந்த காரியத்தை குறித்து தான் பூட்டி அறைக்குள்ளே எப்படி அவர் நடந்து வந்திருப்பாரு, எப்படி அவர் சாப்பிட்டிருப்பாரு, எப்படி செஞ்சிருப்பாரு, எப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இயேசுவால் இதை செய்ய முடியும், நிச்சயம் இயேசு தான் செஞ்சிருப்பாரு. இயேசுவை பற்றி ஒருத்தனும் பேசலை. அது எப்படி உங்கள்கிட்ட வந்தார், அது எப்படி நீங்கள் நடந்தீங்க, எப்படி எந்த நேரத்தில் நடந்தீங்க, இப்படி சங்கதிகளை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மெயின் பிக்சரை மறந்துட்டாங்க நிறைய பேர். அதுதான் உயிர் தெழுந்த இயேசு நடுவில் வர்றது அவசியப்படுகிறது தெரியுமா? நிறைய பேருக்கு இயேசு வேண்டாம், இயேசு செய்கிற அற்புதம் வேணும். இயேசு செய்கிற அற்புதம் வேணும். கவனிங்க, இயேசு தருகிற நன்மைகள் வேணும், அவ்வளவுதான். இயேசு தந்துட்டா போதும், அவர் ஓரமா ஒதுங்கிட்டா போதும். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு, ஏப்பா என்னாலே செய்யப்படுகிற காரியத்தை காட்டிலும் நான் உனக்கு முக்கியம் என்பதை காண்பிப்பதற்காக உன் நடுவில் வந்து நிற்கிறேன். அவர்கள் ஃபோக்கஸை அவர் மேலே திருப்புவதற்காக நடுவில் வந்து நின்றார். இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதத்துக்காக தெய்வத்தை நம்பி இருக்கிறீங்களா, இல்லை தெய்வம் தான் எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி தெய்வத்தை நம்பி இருக்கிறீங்களா? உங்கள் ஃபோக்கஸ் நீங்க சரியா இருந்துச்சுன்னா, நீங்க இயேசுநாதர் தான் எனக்கு ஆசீர்வாதம், இயேசு தான் எனக்கு தேவைன்னு சொல்லி உங்க ஃபோக்கஸ் சரியா இருந்துச்சுன்னா, உங்க நடுவில் உயிர் தெழுந்த இயேசு நிற்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆனால் நீங்கள் இயேசுவை விட்டுட்டு வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க பக்கத்தில் இயேசு வர அவசியப்படுகிறது. உங்களோட இயேசு இல்லை, எங்கேயோ இயேசு இருக்கிறார், உங்க நடுவில் இயேசு இல்லை. அதனாலதான் மறுபடியும் நான் சொல்லுவேன், நான் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இயேசு கும்பிடக்கூடாது, வெறும் சுகத்துக்காக நன்மைக்காக மட்டும் இயேசு கும்பிடக்கூடாது. ஒருத்தர் முழங்கா போடுறானா, ஏதோ பிரச்சனை வருது அதனால முழங்கா போற, ஐயோ பாவம் நினைக்க கூடாது. புரியுதா? எப்பவும் முழங்கால் போட்டு தெய்வத்திட்ட ஜெபிக்கிற ஒரு சுவாபத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்லா இருக்கும் போது, சுகமா இருக்கும் போது, பலனா இருக்கும் போது, ஆசீர்வாதமா இருக்கும் போது, செல்வந்தனா இருக்கும் போது, தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நடுவில் தான் இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. அவர்கள் ஃபோக்கஸை அவர் மேல் திருப்பும்படிக்கு நடுவில் வந்தார். இன்னைக்கு நம்முடைய கவனம் யார் மேல திரும்பணும்? சத்தமா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, யார் மேல திரும்பணும் உங்க கவனம்? ஏன் கவனம் சொல்லுங்க, ஏன் கவனம் இயேசுவை மேல் திரும்ப என் நடுவில் வந்து நிற்கிறார். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. யோவான் 20:19. யோவான் 20. அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் கதவை பூட்டி இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். வந்து நின்றார். வந்த கேரக்டர் வச்சு பார்ப்போம். இயேசு ஏன் வர்றாரு? அவங்க ஃபோக்கஸை திருப்பதற்கு மாத்திரமல்ல, ரெண்டாவது அவர்களுக்குள் இருக்கிறதான தேவையில்லாத பயத்தை நீக்குவதற்காக நடுவில் வந்து தைரியப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. நடுவில் வந்து அப்படியே தட்டி கொடுக்குற, பயப்படாத, எந்த மனுஷனுக்கு பயப்படாத, யாருக்கு பயப்படாத, எவனும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த முதலாளியும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த அதிகாரம் ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ராஜ்யம் ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது, உன் நடுவில் நான் இருக்கிற, பயப்படாது என்று சொல்வதற்காக தான் அவர் வந்து நிற்கிறார். நிறைய பேர் பாருங்க, தெய்வத்துக்கு கூட அப்படி பயப்பட மாட்டாங்க. ஆத்தாடி, நிறைய விசுவாசிகள் நான் பார்த்து, நிறைய ஜனங்களை பார்த்துருக்கிறேன், கடவுளுக்கு கூட அப்படி பயப்பட மாட்டாங்க. ஆனா மனுஷனுக்கு அப்படி நடுங்குவாங்க, நடுங்குவாங்க, அவ்வளோ பயப்படுறத பார்த்துருக்கிறேன். கேவலம் கொடுக்குற சம்பளம்
அவன் கொடுக்குற பதவி, அவனுக்கு கொடுக்குற மரியாதைக்காக ஏன் இப்படி பயப்படணும்? வேதம் அடிச்சு சொல்லுது. ஆதியாகமத்திலிருந்து வாசித்து பார்த்தா தெரியும், மனுஷனுக்கு பயப்படாத, மனுஷனுக்கு பயப்படாத, மனுஷனுக்கு பயப்படாத. மனுஷனுக்கு பயப்படுற பயம் உனக்கு எப்பவுமே உனக்கு பிரச்சனை தான் வரும். நீதிமொழி 28 பார்க்கிறோம், மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வருவிக்கும். அவன் உனக்கு முதலாளியாக இருக்கலாம், கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் அவன் உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டான். கர்த்தர் உனக்கு இன்னைக்கு போஷிக்க தீர்மானிச்சதுனால தான் அவன் மூலம் உனக்கு காசு கொடுக்கிறாரு. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ முதலாளி காசு கொடுக்காம வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க கையில கரெக்டா காசு வருதுன்னா கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த ரூட் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். அதனாலதான் கர்த்தரை நேசிக்கணும். வேலையை காட்டில் கர்த்தரை நேசிக்கணும், முதலாளி காட்டி கர்த்தரை நேசிக்கணும், பணத்தை காட்டில் கர்த்தரை நேசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் அருளை ஒருவன் பெறாவிட்டால் ஒருவனுக்கு ஒன்று கிடைக்காது. பிதா நினைச்சா மட்டும்தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும். அவங்க நினைச்சா இது நடந்துரும், இவங்க நினைச்சா. அப்புறம் எதுக்கு கடவுள்? நாசில சுவாசமாக இருக்கிற எந்த மனுஷனையும் நம்புவதை வேதத்திலே மைய வசனம் ஒன்று இருக்குது. யூதர்கள் சொல்றாங்க, கண்ணை மூடிட்டு ஒரு கோனுஸ் எடுத்து வேதத்தில் நடுவில் குத்தி ஒரு வசனத்தை உருவணும்னா அந்த வசனத்துக்கு என்ன வசனம் சொல்லியிருக்கிறாங்க? சங்கீதம் 118 வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே. இதுதான் வேதத்திலே மைய வசனம். ஏன் மையத்தில் வச்சாரு? அதான் நடுவு. கவனிங்க, அதான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள மனுஷனை குறித்து பயம் இருக்கு. ஐயோ ஏதாவது செஞ்சிருவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, நம்மளை ஏதாவது உதாசீனப்படுத்திடுவாங்களோ. ஒரு யூதனை ஒரு யூதன், கவனிங்க, ஒரு முஸ்லீம் வச்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்ச முஸ்லீம் தானே. ஒரு முஸ்லீம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் பாஸ்டமாவும் மத்திய பிரதேச இந்தூரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸில் ஏறுறோம். ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, பயங்கர கூட்டம். மதியம் ஒரு 12-12:30 இருக்கும். நடந்ததை சொல்கிறேன். எல்லாம் ஏறுறோம். எல்லாருக்கும் பர்த் சீட் தான். அங்கேருந்து 120 கிலோமீட்டர் ட்ராவல். ஒரு முஸ்லீம் ஃபேமிலி ஏறிச்சு. அவங்களுக்கு மேலே, எங்களுக்கு கீழே. பாஸ்ட் எல்லாம் ஏறிட்டாங்க. திடீர்னு பார்த்தா உள்ள யாருமே ஏறக்கூடாதபடிக்கு டிரைவர் தடுக்கிறார். எங்களுக்கு ஒன்றும் புரியல, யாருமே ஏற, எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, சீட்டெல்லாம் காலியாக இருக்குது. என்னடா திரும்பி பார்க்குற, பாசம் அங்கே பாருங்க அப்படின்னு சொன்னால், மேலே அந்த முஸ்லீம் ஃபேமிலியோட மனைவி பிள்ளைகள் உள்ள அவர் செலுத்திட்டு ஒரு துணி எடுத்து கையில் கொடுக்குறார். அதை விரித்து முழங்கால் போடுங்க, ஸ்க்ரீனை மூடிட்டார், நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. இவர் உடனே அந்த நடந்து போகிறோம்ல, அந்த பஸ்ஸில் நடந்து போகிற பாதை இருக்குல்ல உள்ள, அதில் துணியை விரித்து அவர் மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் ஒரு பாஸ்டரு, நான் ஒரு கிறிஸ்தவன், நானே ஜெபிக்க குசிலனை கூச்சப்படுறேன். இவன் பாருங்க, மதியம் 12:30 மணிக்கு உள்ள பார்க்குறேன். உள்ள அவங்க ஒரு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை மனைவி அப்படியே ஓதுறாங்க, ஸ்க்ரீனை மூடிட்டாங்க. இவர் அப்படியே ஓதி மண்டிடுறார். ஒரு 3 நிமிஷம் அது நடக்குது. இதை பார்த்து டிரைவர், ஹிந்து டிரைவர், யாரும் உள்ளே போகாதீங்க, பிரார்த்தனை நடந்துட்டு இருக்குது, யாரும் அமைதியாக இருக்கும், சத்தம் போடக்கூடாது, பிரார்த்தனை உள்ள நடந்து. அவனுக்கு நடுக்கத்தை பாருங்க. நம்ம வந்து என்ன செய்வோம்? நான் அதுக்கப்புறம் கேட்டேன் அந்த முஸ்லீம், என்ன பாய் எங்கள் தொழுகிற டைம் வந்துருச்சு, 12:40 தொழுகிற டைம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நான் முழங்கால் போட்டாகணும். எப்படி நடுங்கிறார் பாருங்க. நம்ம வந்து என்ன செய்வோம்? உங்கள் ப்ரேயர் டைமில் நீங்கள் கல்யாணத்தில் இருக்கீங்க, என்ன செய்வீங்க? நீங்கள் யூஸ்வலாக ஒரு 12 மணிக்கு ஜோம் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க மதியம். அந்த 12 மணிக்கு கல்யாண வீட்டில் இருக்கிறீங்க, என்ன செய்வீங்க? சேவமாவது மண்ணாங்கட்டியாவது அடுத்த நாள் பார்த்துக்கிடுவோம், அப்படி தானே? இன்னைக்கு எனக்கு தேவை பிரியாணி, இன்னைக்கு எனக்கு தேவை என் நண்பர்கள், இன்னைக்கு எனக்கு தேவை இந்த கொண்டாட்டம். சோமன்ற அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன வாழ்க்கை முடிஞ்சா போச்சு, நாளைக்கு நான் உயிரோடு தானே இருப்பேன். அந்த இடத்துல தான் நம் தெய்வத்தை நாம் அவமானப்படுத்துகிறோம். நமக்கே தெரியாமல் அவர் அவமானப்படுத்தி நிற்கிறார். அந்த நேரத்தில் வந்து நிற்பார், ஏப்பா செபிக்கிற நேரம் வந்துருச்சு, இங்கே உட்காந்து கல்யாணத்துக்குள்ள உட்காந்துருக்கீங்க, வேதனைப்படுவார். ஸோ உயிர்த்தெழுந்த தெய்வம் மனுஷனுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க, என் சமூகத்துக்கு வந்து உனக்கு பயம் இல்லாமல் போச்சு. எத்தனை நாட்கள் ஜெபம் இல்லாமல் ஓடி இருக்கிற மனுஷனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நீ பயப்படாத, மனுஷன் உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆண்டவர் தெய்வீகமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாசிப்போமா?
வாசிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 39வது அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. ஆனால் அந்நாளிலே உன்னை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கிடைக்கிற இன்னைக்கு வாக்கு தத்துவம். நீ பயப்படுறியே, அந்த மனுஷன் கையில நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். நீ அவனுக்கு முன்னாடி ஜம்முன்னு நிற்ப. அல்லேலூயா. மனுஷனை தயவுசெய்து பயப்படாதீங்க. மனுஷனை தயவுசெய்து பயப்படாதீங்க. இந்த மனுஷ பயம் சீசர்கள் இருந்ததுனால தான் உயிர் தெழுந்த தெய்வம் பரலோகத்துக்கு போக முடியாம இந்த பயத்தோடு என் சீசர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சோலி முடிஞ்சிடும். மனுஷங்க மேலே ஏறி அவங்க வாழ்க்கை அழிச்சிருவாங்க. இந்த மனுஷனை குறித்த பயத்தை அவர்களை விட்டு நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுநாதர் தேடி வந்து சமாதானம் என்று சொல்லுகிறார். இவர்கள் தான் கவனிங்க, இவர்களை பிடிச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா அப்போஸ்தலரை பார்க்கிறோம். இவர்களை பிடிச்சு கொண்டு போறாங்க. 5 அதிகாரம் 28 29 பார்த்தீங்கன்னா தெரியும். ஏய், இனிமேல் இயேசுநாதரை கும்பிடக்கூடாது. எப்படி கொன்றுவோம், உங்களை சிலுவையில் அடைஞ்சு கொண்டது மாதிரி உன்னையும் ஜெயிலுக்குள்ள போட்டு கொன்றுவோம். இயேசுநாதரை கும்பிடக்கூடாது, அவர் நாமத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சீசர்கிட்ட சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆடப்பாவி, நாங்கள் மனுஷனுக்கு பயப்படுறத பார்க்கிலும் கர்த்தருக்கு பயப்படுறத எங்களுக்கு பாக்கியம். அந்த வசனம் அழகாக போட்டிருக்கு. இங்கே அந்த பயத்தை அவர் எடுக்காது இருந்திருந்தால் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கவனிங்க, இவங்க மறுதளிச்சிருப்பாங்க 12 பேருமே. வேண்டாம் இனிமேல் இயேசுவை கும்பிட மாட்டோம். அன்னைக்கு இயேசு அவர்களை அந்த பயத்திலிருந்து விடுவிக்காவிட்டால் அவர்களை முன்னாடி பிரதான ஆசிரியர்கள் முன்னாடி மறுதளிச்சு இயேசுவை விட்டுட்டு பின்மாற்றத்தில் போய் துன்மார்க்கணமாக வாழ்ந்திருப்பாங்க. நல்ல வேளை இயேசு வந்து சந்திச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் வைராக்கியமாக நின்னாங்க. நமக்கு இந்த சுவிசேஷம் தோமா மூலம் வந்துச்சு. தோமா பயப்படாமல் இங்கே வந்தார். இங்கே தோமா கல்லறை இருக்கு சென்னையில். அவர் ஈட்டியில் குத்தி கொன்னுனாங்க. குத்தி கொன்னு ரத்த வெள்ளத்தில் ரத்த சாட்சியாக சென்ட் தாமஸ் மவுண்டில் செத்தார் மலையில். மனுஷனுக்கு பயப்படலை. இன்னைக்கு அந்த வைராக்கியம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் தான் கீழ்ப்படின்னு ஒழிய கர்த்தருக்கு அப்பாற்பட்ட விதத்தை என்ன செய்யக்கூடாது. ஒருத்தர் வந்து சொல்கிறேன், இப்போ நானே சொல்கிறேன், பாஸ்டர் சிஸ்டர் இனிமேல் நீங்கள் ஜோம் பண்ணக்கூடாது. ஜோம் பண்ணின்னு அவ்வளோதான், என்கிட்ட பேசவே கூடாது. ஜோம் பண்ணின்னு அவ்வளோதான், என் முகத்தையே பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் நீங்களாவது யார் சொன்னா நான் ஜோம் பண்றேன் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் பாஸ்டர். பாஸ்டர் அது மண்ணாங்கட்டியாவது ஜோம் பண்ண கூட சொல்றாரு. அப்படி நிக்க தெரியும். ஆமென் சொல்லுங்க. யார் சொன்னாலும் ஆவிக்குரிய காரியத்தை விட்டு கூட கூடாது. ஐயோ என் வீட்டுக்கார சொல்லிட்டாரு, ஐயோ என் மனைவி சொல்லிருச்சு, ஐயோ எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, ஐயோ என் நண்பர்கள் சொல்லிட்டாங்க. ஏய், மனுஷனுக்கு பயப்படாத. நீ மனுஷனுக்கு பயந்தேனா நீ பயப்படுற மனுஷன் கையில் நான் உன்னை ஒப்பு கொடுத்துருவேன். நீ மனுஷனுக்கு பயப்படலை நான் கவனிங்க, அவன் கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இதுதான் வாக்கு தத்துவம். நிறைய பேர் ஏன் வாழ்க்கை அழிஞ்சு போகுது தெரியுமா? நிறைய பேர் வாழ்க்கையை மனுஷனே அழிச்சிடறான். ஏன் தெரியுமா? அவன் மனுஷனுக்கு பயந்து 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 போகிறதுனால அதே மனுஷன் அவனுக்கு கண்ணியாகி அழிச்சிடறாங்க. நீங்கள் கொஞ்சம் மனுஷனுக்கு பயப்படுற பயத்தை தூக்கி போட்டுட்டு கர்த்தர் தான் எனக்கு தேவை நின்று பாருங்க, அவன் முன்னாடி உங்களை வாழ வைப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 3வதாக வாசிச்சமே 20:19 உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சொல்லுங்க உங்களுக்கு. யோவான் 24:36 பார்க்கிறோம். ஏசப்பா சொன்ன உடனே சமாதானம் வந்துருச்சா? அம்மா கவனிங்க, கொஞ்சம் ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் எனக்கு நேற்று தான் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு நாள் வாசித்து 27 வருஷமா வாசித்துட்டு இருக்கிறேன். இந்த வசனம் டக்குனு நேத்த கண்ணில் தெரியுது. ஏசுநாதர் வந்து பூட்டி அறைகளை வர்றாரு. 24:36 லூக்கா சுவிசேஷம் 24:36 பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன வந்துச்சா? என்ன வந்துச்சா? கலக்கமும் நடுங்கினார்கள். கலங்கி பயந்து நடுங்கினார். ஏன் சமாதானம் வரல? கவனிங்க கவனிங்க, இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். புயலின் நடுவில் இயேசு இருக்கிறார். கவனிங்க அம்மா கவனிங்க. சீசரில் கடலில் தத்தளிக்கிறாங்க. உடனே இயேசு நான் தூங்கிட்டு இருக்காரு. கவனிங்க, தூங்கிட்டு இருக்காரு.
இயேசுவே நாங்க சாக போகிறோம், எந்திங்க அப்படி சொன்னோன்னே எந்திரிச்சாரு. எந்திரிச்ச உடனே இயேசு என்ன சொன்னாரு? காற்றை பார்த்து இறையாதே, அந்த கலிலேய கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு. அந்த கடல் அவ்வளோ இரைச்சல் நிறைந்த கடல். இன்னைக்கு வரைக்கும் அந்த கடல்ல அலை கிடையாது. இன்னைக்கு கலிலேய கடலில் போனீங்கன்னா இயேசு நான் சொன்னதுக்கு அப்புறமாக இன்னைக்கும், நேற்று கூட யூடியூப்ல பார்த்தேன், நேற்று கூட ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த வாரம் போயிருப்பார் உங்களுக்கு, பாருங்கப்பா. அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் அந்த கடல்ல அலையும் கிடையாது, புயலும் கிடையாது. அப்படி சரண்டர் சொன்ன உடனே நடந்துச்சு. ஆனா இங்க வந்து சமாதானம் அப்படி சொல்றாரு, உடனே என்ன வருது? பயம், கலக்கம். பயம், கலக்கம். அப்ப இயேசுன போய் சொன்னாரா? இல்ல இயேசுனட்ட வல்லமை இல்லாம போச்சா? அதே இயேசு கிறிஸ்து தானே. ஏன் சொன்னோட சமாதானம் வந்திருக்கு, ஏன் வரல? அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு, அவர்கள் இயேசுவினிடத்திலே சந்தேகத்தோடு இருந்தார்கள். அதனால தான் இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் அவர்களுக்குள்ளே நிறைவேறவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் ஏன் எதிர்ப்புறமா செயல்படுது? நீ கோடா கோடியா பெருகுவாயாக. யாருக்கு கிடைச்சிச்சு? உடனே அவங்களுக்கு பெருகிருக்கும். ஒரு உள்டாவர் சொல்கிறேன், நீங்கள் சில பேர் கிடைச்ச உடனே அன்னையிலேருந்து அவங்களுக்கு நஷ்டமாக வரும். சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா? கிடைச்ச வாக்கு தத்துவத்துக்கு ஆப்போசிட்டாக வண்டி போகும், பார்த்துருக்கீங்களா? நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளு அப்படி சொன்ன உடனே அன்னையிலேருந்து எல்லாமே போய்கிட்டே இருக்கும். ஒரு உனக்குறமா எதிர்த்து நிற்பதில் அப்படி கிடைச்சிருக்கும். ஆனால் அன்னைக்கு காலை விடிஞ்ச உடனே ஒரு எதிரி வந்து நிற்பான். ஏன் ஏன் ஆண்டவர் சொன்ன உடனே நடக்கலை? முதலாவதாக இன்னும் ஆண்டவர் மேலே ஏற்ற விசுவாசம் வரல. அந்த வாக்குத்தத்தத்தை உங்களால் நம்ம எனக்கு அப்படி கிடைச்சிச்சு. ஆபிரகாம் சிரிச்சா பாருங்க, என்னை பார்த்து குழந்தை கிடைக்குன்னு சொல்றாரு. எனக்கோ 90 வயசு, என் மனைவிக்கோ 80 வயசு, குழந்தை கிடைக்குன்னு சொல்றாரு. பைத்திய கத்தனமால இருக்குது. அப்படி சிரிச்சா பாருங்க புரிஞ்சுக்கிட்டு. அது மாதிரி நிறைய பேர் சிரிக்கிறனால தான் வாக்கு தத்தங்க தள்ளி போய் கொண்டிருக்குது. உயிர் தெழுந்த இயேசு சொல்றாரு, ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவ, நான் சொன்ன உடனே அன்றைக்கு காற்று இறையவில்லை, கடல் புயல் அடங்கினது. இன்றைக்கு நான் சொல்ற வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில் வந்து நிறைவேறவில்லை. ஏன்? இன்னும் என் மேல சந்தேகத்தோடு இருக்கிறார். எனக்கெல்லாம் அது நடக்குமா? எனக்கெல்லாம் அது வருமா? எனக்கெல்லாம் அந்த காரியம் கைகூடி வருமா? சந்தேகத்தோடு இருக்கிறனால தான் வாக்கு தத்தம் டிலே ஆகுது. கவனிங்க. ஆனால் அதுக்கப்புறமாக அவர்களுக்குள்ளே சமாதானம் வந்தது. ஆனால் இயேசுவின் வாக்கு தத்தம் தாமதிச்சாலும் இன்னைக்கு கத்த கொஞ்சம் தாமதிக்கிறா, நீங்கள் கீழ்ப்பிடிக்கிற அன்னைக்கு வாக்கு தத்தம் நிறைவேறி கண்டிப்பாக வரும். கவனிங்க, இயேசுவின் வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறும். 3 காரியத்தை சொன்ன. கவனிங்க, பூட்டி அறைக்குள்ள நடுவில் இயேசு ஏன் வந்தது? என்ன முதலாவது காரணம் சொல்லுங்க. ஏன் நடுவில் வந்தார் ஆண்டவர்? சொல்லுங்க. பிரசங்கத்தை மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. முத பாயிண்ட், அவங்க ஃபோக்கஸை ஆண்டவர் மேலே திருப்புவதற்காக. சொல்லுங்க, அவங்க ஃபோக்கஸை. ரெண்டாவது, மனுஷ பயத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக. மூன்றாவது, வாக்கு தத்தத்தின் மேலே விசுவாசம் அவர்களுக்கு வருவதற்காக, ஒரு சமாதானம் அவர்களுக்குள்ள வருவதற்காக இயேசு நடுவில் வந்து நின்றார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசுவுக்கு இதே போல சீசரை தேடிக்கொண்டிருக்கிறா. நீங்களா இருக்கலாம். இந்த 3 காரியத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு கூட இருக்கலாம். ஆண்டு நிச்சயம் செய்ய போகிறா. உங்கள் ஃபோக்கஸ் அவர் மேலே திரும்பணும். மனுஷனை குறித்த பயம் உங்களை விட்டு போடணும். வாக்கு தத்தத்தை குறித்த சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த சந்தேகம் உங்களை விட்டு நீங்கணும். ஆண்டவரே உண்மை முழுமையாக நம்புகிறேன். எல்லா முழங்கால் போடுமா? எல்லா முழங்கால் போடுங்க. உயிர் தெழுந்த தெய்வத்தை குறித்ததான ஒரு விசுவாசம் நமக்குள்ள வருவதாக.